வணக்கம் அன்பு நண்பர்களே. ரஜினி எனும் மிகப்பெரிய ஆளுமை திரைத்துறையில் தமிழ் சினிமாவை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு நடிகர். உலக அரங்கில் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச பேச வச்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 45 வருட காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிசூடா மன்னனாக இருந்துகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்திய சினிமாவுக்கே அவர் ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். பல பேரும் அவரை பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. பல பேர் அவரை அட்மையர் பண்ணுவாங்க. எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் ஒரு 20-25 வருட காலமாக அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள். இப்போ வந்துடுவார் அப்புறம் வந்துடுவார்னு அவருடைய ரசிகர்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாம் இருந்துட்டு வந்தது. அதையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பிரவேசத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அறிவிச்சிருந்தார். 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோம், நம்ம வர்றது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்குண்டான பணிகளை அவருடைய ரஜினி மக்கள் மன்றத்தினர் துரிதமாக பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையாளரை சந்தித்து டிசம்பர் 31 கட்சியை பற்றி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது கூட அவருடைய உடல்நிலை பற்றியும் சொல்லியிருந்தார். ரஜினி அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் சூழலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சந்திக்க போகிற பல சவாலான விஷயங்களையும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தன்னை ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ரஜினி அவர்கள் தமிழக மக்கள் இந்த தமிழ் மண்ணில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களில் அவருடைய நிலைப்பாடுகள் என்னென்னவா இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் கருணாநிதி அண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணங்களுக்கு பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாயிருச்சு, சிஸ்டம் சரியில்லை, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் முன்னால் இருக்கிற அது சம்பந்தமான பல கேள்விகள் சவால்கள் அரசியல் களத்தில் வைக்கப்படும். அது என்னென்னா, அவங்க இருந்தப்போ சிஸ்டம் சரியாக இருந்ததா, அவர்கள் இருந்தப்போ ஊழல் லஞ்சமெல்லாம் இல்லையா, இப்போ மட்டும் எந்த சிஸ்டத்தை இவர் சரி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய திரைத்துறை சார்ந்த விஷயங்களில் இவர் நடிக்கிற படங்களுக்கே இவருடைய சினிமா ரிலீஸ் ஆகிறப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு விண்ணுயர போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 2000-3000 கூட டிக்கெட் அதிகமாக விற்பனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்தளவுக்கு தன்னுடைய திரைத்துறை சார்ந்த அவருடைய படங்களுக்கு உண்டான இந்த டிக்கெட் விலையை இவ்வளவு உயர்றப்போ அது சம்மந்தமாக ஒரு குரலும் எழுப்பாத திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய திரைத்துறையிலேயே இந்த மாதிரியான இருக்கிற சிஸ்டத்தை சரி பண்ண முடியாத ரஜினி அவர்கள் எப்படி தமிழக சூழலில் இருக்கிற இந்த அரசியல் சிஸ்டத்தை சரி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படும். அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ரஜினி? அது மட்டும் இல்லாமல் தமிழகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளில் அவர் தன்னுடைய மௌனத்தையே பதிலாக தந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, மீத்தேன் எடுக்கிற இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரானது. விவசாய நிலங்களில் எடுக்கிறாங்க, இதனால் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்களுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது எதுலேயுமே ரஜினி அவர்கள் எந்த ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவிக்கலை. கேட்டால் அவர் நான் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஆலைக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 100 நாளாக போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த 100 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுற அந்த ஒரு போராட்டம் நடந்தது. அதில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலியானார்கள். அதில் ஒரு 17 வயது ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு தங்கையும் இருந்தாங்க. இது விஷயமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத திரு ரஜினி அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு திரும்பி வரையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை முதல்ல நடத்தினாங்க, அதுக்கப்புறம் தான் காவல்துறை திருப்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் போராட்டம் நடத்திட்டு இருந்தால் நாடு சுடுகாடாயிரும் அப்படின்னும் அவருடைய அந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய திரைப்படங்கள்லேயே காலா மாதிரியான படங்கள்லேயே நம்ம போராடினா தான் நம்ம உரிமை மீட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு
திரைக்கதையில் நடிச்சிருந்தார். இந்த மாதிரி பிரச்சனைகளில் இவருடைய இந்த முரண்பட்ட கருத்துக்கள் வந்து மக்களிடையே வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தேர்தலில் தெரியும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவர் முன்னால் முன்வைக்கப்படும். அவர் இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது வந்து தன் மேலே காவி சாயம் பூச பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து அவருடைய கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பாரதிய ஜனதாவை கட்சியை சேர்ந்த அறிவுசார் பிரிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில். அந்த பிரிவுடைய தலைவராக இருந்த அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறவரை தன்னுடைய கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவிச்சிருக்காரு திரு ரஜினி அவர்கள். அவர் ஒரு பிஜேபிக்காரர், ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வந்து இந்த கட்சியை வழிநடத்தினால் அவருடைய சித்தாந்தங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நடத்துவார் அப்படிங்கிற ஒரு பல நியாயமான கேள்விகள் வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரஜினி எப்படி பதில் சொல்ல போகிறார்? அது மட்டும் இல்லாமல் இவர் காவி சாயம் பூச நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த விஷயம் வந்து தன் மேலே தானே காவி சாயம் பூசிக்கிட்ட மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறதையும் பலருடைய கருத்தாகவும் இருக்குது. இதற்கெல்லாம் எப்படி அவர் பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீட் அப்படிங்கிற எக்ஸாம்னால், மருத்துவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் தங்கை அனிதா தொடங்கி பல மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அது சம்பந்தமாக எந்த ஒரு தன்னுடைய கருத்தையுமே அவர் இது வரைக்கும் சொல்லலை. இதுவும் அவரை நோக்கி அரசியல் களத்தில், அவர் தேர்தல் களத்தில் வர்றப்போ அவரை நோக்கி கேள்விகள் வைக்கப்படும். இப்போவே கேள்விகள் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசியல் களத்தில் வந்ததுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக அவர் எதிர்க்கிறவர்களெல்லாம் வந்து காரசாரமாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் எப்படி அவர் பதில் சொல்ல போகிறார் அப்படி தெரியல. தன்னுடைய மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு இறந்துட்டு இருக்காங்க இந்த தேர்வுனால். நீங்கள் வைக்காமல் போங்க அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் மாணவர்கள் வந்து தேர்வை கண்டு அஞ்ச வேண்டாம், பயந்துக்க வேண்டாம், நான் ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம். சூர்யா போன்றவர்களெல்லாம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக எத்தனை மாணவர்களை படிக்க வச்சுட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பண்ணலைனாலும் ஒரு ஆறுதலுக்காகவாவது தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயங்களில் அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அரசியல் களத்தில் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு வர மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த காவிரி பிரச்சனை தான். கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் உண்டான இந்த காவிரி பிரச்சனை. இந்த காவிரி பிரச்சனையில் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படாமல் கர்நாடக அரசு வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதமாக இருந்துட்டு வந்துட்டுருந்தாங்க. இதை சம்பந்தமாக தன்னுடைய எந்த ஒரு கருத்தையும் நிலைப்பாட்டையும் இதுவரைக்கும் ரஜினி அவர்கள் சொல்லலை. அதே மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்பட்ட பாபர் மசூதி இடிப்பு வழக்கு, அதில் வந்து தீர்ப்பு வந்து பலருடைய எதிர்ப்புகளையும் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது சம்பந்தமாகவும் ரஜினி அவர்கள் தன்னுடைய எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆன்மீக அரசியல், எல்லா மக்களுக்குமான தூய்மையான ஒரு ஆன்மீக அரசியலை நம்ம முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ரஜினி அவர்கள், ஆன்மீக அரசியல்னாவே எல்லா மதத்தினருக்கும் ஒன்றானதாக இருக்க முடியும். அப்படி இருக்கையில் ரஜினி அவர்கள் ஏன் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவோ எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த சிறுபான்மையின மக்கள் அப்படின்னு சார்ந்து பார்த்தோம்னா இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இந்த மாதிரியான சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். நாடு தழுவிய போராட்டம் நடந்துச்சு. பல பேர் உயிரிழந்தாங்க. அந்த ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தில் நாங்கள் வந்து பாதிக்கப்படுவோம் அப்படின்னு போராடிட்டு வந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை ஆறுதலாகவோ தன்னுடைய எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தவர் தான் திரு ரஜினி அவர்கள். இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அரசியல் களத்தில் பார்க்க வேண்டும். கொரோனா லாக்டவுன் பீரியடில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பல கிலோமீட்டர் நடந்தே தங்களுடைய ஊருக்கு நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்கள மனசை உழுக்க வச்சுது. அது சம்பந்தமாகவும் தன்னுடைய எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தவர் தான் திரு ரஜினி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் இஷ்யூஸ்லேயும் ரஜினி அவர்கள் அரசியல் களத்தில் விமர்சிக்கப்படுவார். அது என்ன அப்படின்னா, அந்த கந்து வட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பெரிய அளவில். அதே மாதிரி
வாடகை கொடுக்கல, அவருடைய மனைவி அவர்கள் நடக்கிற பள்ளிக்கு வாடகை கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சமீபத்தில் கூட சொத்து வரி பிரச்சனை சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஓடிச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸுக்கும் அவர் வந்து பொதுவெளியில் வந்தாருன்னா, அரசியல் களத்துக்கு வந்தாருன்னா பர்சனல் இஷ்யூஸ் சம்மந்தமாகவும் பல கேள்விகள் முன்வைக்கப்படும். தமிழகத்தில் பல வருஷங்களாக மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு வர்ற விஷயங்கள் வந்து மணல் கொள்ளை, காடுகள் அழிப்பு, கனிம வளங்கள் சுரண்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய அளவில் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அது சம்பந்தமாக எந்த ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவிக்காதவர், அதற்கு எதிராக தன்னுடைய எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காதவர் திரு ரஜினி அவர்கள். இதற்கும் அவர் அரசியல் களத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதும் பொறுத்து தான் பார்க்கணும். தமிழகத்தில் பல ஆண்டுகளாக பலருடைய கோரிக்கையாகவும் வைக்கப்பட்டுருக்கிற அந்த 7 விடுதலை தான். பேரறிவாளன், முருகன், சாந்தன், நளினி, இந்த மாதிரி ஒரு 7 பேருடைய, ராபர்ட் ஃபயஸ், இவர்களுடைய 7 பேர்களுடைய விடுதலை வந்து மிக நீண்ட காலம் கோரிக்கையாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. பேரறிவாளன் அண்ணனுடைய தாயார் அற்புதம்மாள் அவர்கள்லாம் வந்து ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக பல கோரிக்கைகளையும் வச்சுட்ருக்காங்க, பல போராட்டங்களையும் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு தாயுடைய கண்ணீர் வந்து எந்தளவுக்கு மிகப்பெரியது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக தன்னுடைய எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தெரிவிக்காத ஒரு திரு ரஜினி அவர்கள் 7 பேர்னால் யார் இந்த 7 பேருன்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் கூர்மை இருக்குது அப்படிங்கிறதும் பலருக்கும் ஒரு விமர்சனமான விஷயமாக இருந்தது. அதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார் ரஜினி அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வி. இப்படி இந்த மாதிரி பட்டியல் போட்டால் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே வரும். அந்த மாதிரி தன்னுடைய ஒரு பொது வாழ்வியலில் எந்த ஒரு கருத்தையும், பொது பிரச்சனைகளில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும், தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுக்கும் குரல் கொடுக்காதவர் திரு ரஜினி அவர்கள். அவர் வந்து இந்த அரசியல் களத்தில் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழுந்துட்டு இருக்குது. திடீர்னு வந்து கட்சி ஆரம்பித்து அடுத்த 2-3 மாதத்துலேயே சிஎம் ஆகணும், நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதும் மக்கள் தான் தேர்தலில் தீர்மானிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல்நிலை குறித்து சொல்லியிருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். இந்த உடல்நிலை பிரச்சனைகளுக்கு இடையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துச்சுன்னா இவர் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கெல்லாம் வந்து இவருடைய உடல்நிலை ஒத்துழைக்குமா? இந்த மாதிரி சமயங்களில் ஏன் இவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து குழப்பங்களாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு சமயத்தில் இவர் கட்சி அறிவிக்க காரணம், தன்னுடைய உடல்நிலையுடைய பிரச்சனையிலையும் கட்சி ஆரம்பிக்க காரணம் வந்து மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தமா அப்படிங்கிறதும் பலருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில் சீக்கிரமாக தொற்று ஏற்பட்டுரும், வயசானவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக தொற்று ஏற்பட்டுரும், உடனே தலைவருக்கு வயசாயிடுச்சா அப்படின்னுலாம் கேட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. அது பேசுறதுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கலாம், அப்படின்னாலுமே நிஜமாகவே அவருக்கு வயசு 70 மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த திடீர்னு கொரோனாங்கிறது வந்து வயசானவர்களுக்கு எளிதில் வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி வந்து அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு, காணொலி மூலமாக வந்து மக்களிடையே உரையாற்ற போகிறாரா? எப்படியா இருந்தாலும் ஒரு செலிப்ரிட்டி, அதுவும் ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து பிரச்சாரத்துக்கு போனார்னா ரசிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் மிகப்பெரிய அளவில் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை எப்படியோ சமாளித்தாலுமே கொரோனா மாதிரியான விஷயங்கள் பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படணும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய தம்பிகளெல்லாம் வந்து பல மாதங்களுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தேர்தலுக்கு தயாராக அவங்களுடைய பணிகளை எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸ்டாலின், திமுக கட்சியுடைய ஸ்டாலின் அவர்கள், அவருடைய திரு ரஜினி அவர்களுடைய நண்பரான மக்கள் நீதி மையம் கமல் அவர்களெல்லாம் வந்து இப்போ சமீபமாக தேர்தல் பணிகளை தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உடல்நிலை சரியில்லாத இந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் வந்து எப்படி தேர்தல் பணிகளை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதும் பல கொஸ்டின்ஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர மாதங்களில் நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். இவ்வளவு முரண்களை வச்சிருக்கிற ரஜினி அவர்களை வந்து மக்கள் ஆதரிப்பார்களா, எதிர்ப்பார்களா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நீங்கள் ரஜினி அவர்களை தேர்தல் களத்தில் ஆதரிப்பீர்களா அல்லது புறக்கணிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மனோ சைனிங் ஆஃப். டேக் கேர்.